நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேதவசனம் எரேமியா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 32 அதிகாரம் 17 வசனம். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. ஆமேன். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து அந்நிய தேவர்களை வணங்கி தங்கள் இஷ்டம் போல் வாழ்ந்த காலகட்டத்தில் எரேமியா தீர்க்கதரிசி மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உரைத்ததான அந்த வார்த்தை, தேவன் உங்களை பாபிலோன் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்கிறார். இறுதியில் எரேமியா தீர்க்கதரிசி தேவனை நோக்கி இஸ்ரவேல் ஜனங்களுக்காக பண்ணிய விண்ணப்பம்தான் இந்த அற்புதமான வாசனம். அமெரிக்க தேசத்தில் நெப்போலியன் ஹில் என்பவருக்கு ஒரு அழகிய ஆண் குழந்தை பிறந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு இரு காதுகளுமே கிடையாது, கேட்கவும் செய்யாது. இக்குழந்தையின் உறவினர்களும் டாக்டர்களும் போராடி பார்த்தார்கள் குழந்தையின் காது கேட்க, ஆனால் முடியவில்லை. நெப்போலியன் ஹில் அவர்களிடம் சொன்னது, ஏதாவது வழி உண்டா என்றார். ஒன்றுமே முடியாது என்று விட்டனர் டாக்டர்கள். ஆனால் நெப்போலியன் ஹில் சொன்னார் டாக்டரிடம், உங்களால் முடியாது தான், இது அணுக வேண்டிய இடம் வேறு ஒன்று உண்டு என்று தினமும் 9 ஆண்டுகளுக்கு இந்த குழந்தைக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார். சில மணி நேரம், குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட இடத்தில் ஜெபித்து முடித்த பிறகு 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இரு காதுகளுமே இல்லாமல் காதுகள் கேட்க ஆரம்பித்து விட்டது. இது ஒரு மருத்துவ உலகில் ஒரு மாபெரும் அதிசயமாக இருந்தது. இந்த நெப்போலியன் ஹில் அநேக மோட்டிவேஷன் புக்கும் எழுதியுள்ளார். இதில் ஒன்று உலக பிரசித்தி பெற்ற திங்க் அண்ட் க்ரோ ரிச் என்பதும் கூட. இன்று மிகப்பெரிய டாக்டர்களையும் அதன் கருவிகளையும் உருவாக்க காரணமானவர் நம் தேவன். மனித உடலின் உட்பட பகுதியில் உள்ளதான கிட்னி, லிவர், ஹார்ட், இரத்த ஓட்டம், நரம்பு மண்டலம், கண், காது, மூளை, இப்படி அனைத்தையுமே உருவாக்கியவர் நம் தேவன் அல்லவா? மரியாளிடம் தேவதூதன் சொன்னது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1:37 வசனத்தில், தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்கிறார். மற்றும் இயேசு சீசர்களிடம் மத்தேயு 19 அதிகாரம் 26 வசனத்தில், மனுஷனால் இது கூடாது தான், தேவனால் எல்லாம் கூடும் என்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கொடிய வியாதி, உங்களுடைய தீரவே முடியாத பிரச்சனைகளா? தோல்வி மேல் தோல்வி, கஷ்டத்தின் மேல் கஷ்டமா? நீங்கள் உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண பர்மனன்ட் சொல்யூஷன் அணுக வேண்டிய இடம் வேறு ஒன்று உண்டு. நெப்போலியன் ஹில் சொன்னது போல, தினமும் தனியாக ஜெபித்து வேத வசனத்தில் சொன்னது போல, மனுஷனால் கூடாதுதான், தேவனால் கூடும் என்று விசுவாசித்து ஜெபித்து விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆமேன். God bless you.